பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நாம் முக்கியமாக அறிய வேண்டியது மத்தேயு 4 அதிகாரம் 4 சொல்லப்பட்ட மிக முக்கியமான வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நாம் பிழைப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வார்த்தையினாலும் நாம் பிழைக்க மாட்டோம் என்பதையும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் குறிப்பாக நாங்கள் ரோமர் 6 அதிகாரம் 5 பற்றி நாங்கள் கடைசி செய்தியில் அதை பிரசங்கித்து இருந்தேன். இப்பொழுது அதை தொடர்ந்து நான் பிரசங்கிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ரோமர் 6 அதிகாரம் 5 அப்போ இந்த ரோமர் 6:5 பற்றி நாங்கள் பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சகோதரர்கள் எல்லாரும் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை தங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைக்க வேண்டும். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், ரோமர் 6:1-2 பாவ சுபாவம் என்றால் என்ன என்பது பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 6:3-4-5 தெளிவாக அந்த பாவம்தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை, அந்த பாவத்துக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற விவரம் ரோமர் 6:3-4-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ரோமர் 6 அதிகாரம் 5 நாங்கள் விவரமாக நாங்கள் அதை அறிய வேண்டியதாக இருக்கிறது. அந்த வேத வார்த்தைக்கு நாங்கள் இப்பொழுது செல்வோம். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால், திருப்பி சொல்லுவோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் உயிர்த்தெழுதலில் என்று. அதல்ல, இருக்க வேண்டியது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்றே நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேத பாக்கியத்தில் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் என்று நாங்கள் அதை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பதே இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம். அந்த தலையங்கத்தின் கீழேயே தொடர்ச்சியாக நான் பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீதங்களை மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீதங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah to the Lamb of God. அப்போ கடைசியாக நான் கடைசி செய்தியில் குறிப்பாக சொல்லியிருந்தேன், உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால் நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து, அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாங்கள் விசுவாசித்து, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி அதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பி இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால் நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் சட்டபூர்வமாக இருக்கிறபடி, சட்டபூர்வமாக செயல்படுகிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயல்பட்டு பாவத்தை ஏங்கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்வார் என்றும், உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அனுபவிக்க நமக்கு உதவி செய்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரியான விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயல்பட்டு பாவத்தின் மேல் ஜெயம் கொண்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவுவார். அப்போ என்ன ஜெயம் கொண்ட வாழ்க்கை? அதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கை அவர் சிலுவையில் மரித்ததன் மூலம் விசுவாசிகளாகிய நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அளப்பரிய அன்பளிப்பு இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த வாழ்க்கை அவர் சிலுவையில் மரித்ததன் மூலம் விசுவாசிகளாகிய நமக்கு தேவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்பு அதுவாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக சபைகளில் நடக்கிறத நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அநேகமான சபைகளில் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நமக்கு அவசியம் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிற அதே நேரம் அதற்கு தேவையான அத்தியாவசியமான
கிறிஸ்துவின் சிலுவை உதாசீனம் செய்யப்படுகிறது என்பதை வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துவது காதுக்கு கேட்பதற்கு நல்லதாக இருந்தாலும் அதே நேரம் ஒரு பாரிய தவறையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த தவறு என்ன? கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் பூரணமாக உதாசீனம் செய்கிறார்கள். ஆனால் வேத வாக்கியத்தின் ஆரம்பத்தில் ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படவில்லையா இருந்தால். அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படவில்லையானால், இதுதான் சர்ச்சுகளில் ஏராளமான சபைகளில் நடக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதில்லை. அப்போ சிலுவையை உதாசீனம் செய்வதன் மூலம் அவருடைய மரணத்தின் சாயலில் அவர்கள் இணைக்கப்படாததனால் ஒரு பொழுதும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற முடியாது என்பது ரோமர் 6:5 தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதன் மூலமே சகலதும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படவில்லையா இருந்தால் தேவனிடத்திலிருந்து எதனையும் நாம் பெற முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த அவருடைய மரணத்தின் சாயலை பற்றி, அதனுடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கொலோசியர் 1:20-22 சொல்லியிருக்கிறார். கொலோசியர் 1:20-22 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடர்ந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு விடாமல் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றதை இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றியும் அந்த மரணத்தினால நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பதையும் இந்த கொலோசியர் 1:20-22 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால் தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட முடியும். அப்போ முதல் கண் ஏன் நாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் கொலோசியர் 1:20-22 அவர் சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தை பார்ப்போம். இனி ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன என்பதை நாம் விவரமாக பார்ப்போம். முதலாவதாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நியாயப்பிரமாணம் மனுஷனால மீறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய 10 கட்டளைகளை மனுஷன் மீறினான். அப்போ மனுஷன் தேவனுடைய 10 கட்டளைகளை மீறினதுனால அந்த நியாயப்பிரமாணம் ஒரு நீதியான ஒரு கோரிக்கையை விடுகிறது. அந்த நீதியான கோரிக்கை என்ன? மனுஷானை சாக வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. அதாவது நியாயப்பிரமாணத்தை செய்யாவிட்டால் மரணம் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை மனுஷனிடத்தில், மனுஷா நீ நியாயப்பிரமாணத்தை செய்யாதபடியினால் நீ சாக வேணும். அப்போ என்ன நடந்தது?
கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததனால நியாயப்பிரமாணத்தின் நீதியான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. அடுத்தது சமாதானத்தை உண்டாக்கி ரட்சிப்பினால் ஏற்படும் சமாதானத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. நியாயப்படுத்தும் சமாதானம். அடுத்தது பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும். அப்போ சிலுவை குறிப்பாக மனுஷனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக சிலுவை ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை மனுஷ வீழ்ச்சியை கையாண்டது மட்டுமல்ல, சாத்தானுடைய வீழ்ச்சியினால் ஏற்பட்ட தாக்கத்தையும் பொருத்தமாக கையாண்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். பூலோகத்தில் உள்ளவைகள் ஆதாமினுடைய வீழ்ச்சி, மனுஷர்களுடைய வீழ்ச்சி. இந்த மனுஷ வீழ்ச்சிக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி பரலோகத்தில் சாத்தான் ஏற்படுத்திய புரட்சி, அதன் மூலம் ஏற்பட்ட தாக்கத்துக்கு முடிவு சிலுவையினாலேயே தீர்க்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் சிலுவையில் உள்ள விசுவாசத்தின் பிரதிபலனை சொல்லப்படுகிறது. சிலுவையில் நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாம் ஒப்புரவாகிறோம். நமக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒப்புரவாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் உள்ள விசுவாசத்தின் பிரதிபலனை இங்கு சொல்லப்படுகிறது. அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே கடந்த காலத்திலே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் முற்று முழுதும் சீரழிந்தவர்களாக இருந்த மனுஷர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும், இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் முன்பு அப்படியாக இருந்தார்கள். அந்நியராயும் துர்க்கிரியர்களினால மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்தும் பொழுது நாம் அவருக்கு பரிசுத்தராக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், கண்டிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒரு பொழுதும் பரிசுத்தம் இல்லாத எதையும், பெர்ஃபெக்ட் பரிபூரணம் இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அவருக்கு முன்பாக நம்ம பரிபூரணமாக நிறுத்துவதாக இருந்தால், பரிசுத்தம் உள்ளவர்களாக நிறுத்துவதாக இருந்தால், குற்றமற்றவர்களாக நிறுத்துவதாக இருந்தால், கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்துவதாக இருந்தால் அது எப்படி சாத்தியமானது? சிலுவையின் மூலமே அது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மாம்ச சரீரத்தில், அப்போ மாம்ச சரீரம் பண்ணும் பொழுது தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார், மாம்ச சரீரத்தோடு இறங்கி வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, அப்போ கிறிஸ்துவனுடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அவருடைய மரணத்தினாலே வந்ததே தவிர அவர் மனிதனாக வந்ததால் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் யாரோடு ஒப்புரவாக்கினது? பாவிகளாயிருந்த எங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்பாக ஒப்புரவாக்கினது எப்படி சாத்தியமானது? கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. அவர் மனுஷனாக வந்ததனால் அல்ல, அவருடைய மரணத்தினாலேயே இந்த மாதிரி ஒப்புரவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையினாலேயே அது சாத்தியமானது. அடைந்த
மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த பெனிஃபிட்டுகள் எல்லாவற்றையும், இந்த நன்மைகள், இதன் சிலுவையிலே அவர் மரித்ததனால நமக்கு ஏற்பட்ட நன்மைகள், அவருடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தினால் நமக்கு ஏற்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த விசுவாசத்தில் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. எப்படி ஆகும் என்று தேவனுக்கு முன்பாக பரிசுத்தராக இருக்க முடியும், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்க முடியும், தேவனுக்கு முன்பாக கண்டிக்கப்படாதவர்களாக இருக்க முடியும். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தினாலே நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷனாக மாம்ச சரீரத்தில் வந்து அவருடைய மரணத்தினாலே இதை நிறைவேற்றினார். இதனை நாம் விசுவாசித்து இந்த விசுவாசத்தில், வேற விசுவாசம் அல்ல, இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் அப்படியாகும். கண்டிக்கப்படாதவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தராகவும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர் என்று சொன்னால், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படவில்லையாயிருந்தால் இந்த நன்மைகளை எப்படி நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்றதைத்தான் அவர் குறிப்பாக கொலோசியர் 1:20-22 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி இன்னும் மேலும் இதை பற்றி சொல்வதற்கு ஏதுவாக அவர் 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையின் முக்கியம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். உண்மைதான். அதாவது சிலுவை கிரேக்கருக்கும் யூதருக்கும், யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சுவிசேஷத்தினால, எந்த சுவிசேஷத்தினால? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால மட்டுமே மனுஷன் விடுதலை ஆவானே தவிர வேறு எந்த வழியாலும் அவன் விடுதலையாக முடியாது என்பதை பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் 1:20-22 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களை நிரூபிக்கும் முறையாக 1 கொரிந்தியர் 1:23 இப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ சுருக்கமாக நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும், நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்கும் பொழுது நம்முடைய வல்லமை பரிசுத்த ஆவியினால் நமக்கு தரப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்படுகிறபடியினால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு பரிசாக தரப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த சகலதம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பினும் அவருடைய இறுதி நோக்கம் எந்த காலமும் சிலுவையாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூலோகத்துக்கு அவர் மனுஷனாக வந்தது என்ன காரணத்துக்கு கண்டு சொன்னால், சிலுவைக்கு போவதற்காகவே அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், மனுஷனாக இறங்கி வந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி மத்தேயு 16:21 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தேன் என்ற நோக்கத்தை மத்தேயு 16:21 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும்
பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ இந்த 16:22 அவர் என்ன சொல்லுகிறார்? இது நடக்க வேணும், நான் எருசலேமுக்கு போக வேணும், அங்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகளை பட்டு நான் கொலை உண்ணப்பட வேண்டும். அப்படி கொலை உண்டு 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுந்திருக்க வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். என்னுடைய நோக்கம், நான் பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் நான் சிலுவைக்கு போகிறது தான். நான் கொலை உண்ணப்பட வேண்டியதாக இருக்கு, மரணத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த மரணத்தை சந்தித்து 3ஆம் நாள் நான் உயிர் தெழுந்திருப்பேன் என்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர் தெழுதலையும் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி இன்னும் சில வேத வாக்கியங்களில் அவர் இதை குறிப்பாக இதை சொல்லியிருக்கிறார். நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாள் நான் உயிர் தெழ வேண்டும் என்று சொல்லி பல முறை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 20:17-19 சொல்லியிருக்கிறார். மார்க்கு 10:33-34 சொல்லியிருக்கிறார். லூக்கா 18:31-34 சொல்லி இருக்கிறார். இன்னும் சில வாக்கியங்களில் தன்னுடைய மரணத்தை, தான் சிலுவையிலே அறையப்பட வேண்டியதன் அவசியத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது கிறிஸ்து அதோடு மட்டும் அவர் விடையில் மரணத்தை மட்டும் அவர் உறுதிப்படுத்தவில்லை, அதே நேரம் உயிர்த்தெழுதலையும் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நான் மரணத்துக்கு போவேன், நான் சிலுவையிலே அறையப்படுவேன், நான் சிலுவையிலே அறையப்பட்டு நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன். அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி நாங்கள் அதை வலியுறுத்துகிற நேரம் ஆண்டவராலே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்போ மரணம் ஏற்பட வேண்டியது தான் முக்கியமான விஷயம். அவருடைய மரணம் ஏற்பட்டால்தான் உயிர் தெழுதல் அது கட்டாயம் ஏற்படும் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதல் சிலுவைக்கு போக முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர சிலுவைக்கு போனால் பிறகு தீர்மானித்ததல்ல. ஏற்கனவே சிலுவைக்கு போவதற்கு முன்பு, அவர் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் அறிய வேண்டிய விஷயம் உயிர் தெழுதல் முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். பரிசுத்த ஆவியானவர் ஆனபடியால் உயிர்த்தெழுதலுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்காமல் கிறிஸ்துவின் சிலுவைக்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சிலுவையே அஸ்திபார, எந்த காலமும் கிறிஸ்துவின் சிலுவையே அஸ்திபார உபதேசம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதாவது உயிர்த்தெழுதல் சிலுவைக்கு போவதற்கு முன்னமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் மரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரே தவிர உயிர்த்தெழுதலுக்கு அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றி அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com
gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.